யாக்கோபு 3:8. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நம்முடைய நாவை நாம் சுத்திகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற வேண்டுமானால் நம்முடைய நாவை சரியாக பயன்படுத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெளிவாக உங்கள் நாவை அடக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். அப்போ நம் நாவை அடக்குவது என்றால் என்ன அர்த்தம்? நம் நாவை சுத்திகரிக்க வேண்டும். தேவையில்லாத காரியத்தை நம்முடைய நாவிலே நாம் பேசுகிறதை தவிர்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் தேவையில்லாத காரியத்தை நம் நாவிலே பேசுகிறதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். சாலமோன் ஞானி இப்படியாக சொல்லுகிறார், அவனவன் வாயின் பலனால் வயிறு நிரம்பும். ஆமென். அடுத்தது, அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். அப்போ நம்ம நாவில தான் இருக்கிறது அதிகாரம். எதற்கு? நாம் திருப்தி அடைவதற்கும் நம் வயிறு நிரம்புவதற்கும் நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய எல்லை நிரம்பி இருப்பதற்கும். வேத வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய அரண்மனை எங்கும் ஐஸ்வர்யம் உண்டாயிருப்பதாக. அப்போ உங்களுடைய எல்லையிலே ஐஸ்வர்யம் உண்டாயிருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய நாவின் மீது கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாவு மிக முக்கியமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த நாவு டேம். யாக்கோபு 3:8 டேம் என்ற வார்த்தை சொல்லுகிறார்கள். அப்போ 3:8 டேம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை சொல்லுகிறார்கள் டமாட்சோ. டமாட்சோ என்றால் என்ன? டு சப்டியூ. டமாட்சோ என்றால் என்ன? டு பிரிங் அண்டர் கண்ட்ரோல். அப்போ உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அதனாலே தான் நீங்கள் திருப்தி அடைய போகிறீர்கள். அதனாலே தான் உங்களுடைய வயிறு நிரம்ப போகிறது. அதனாலே தான் உங்களுடைய வீடு ஆசீர்வாதத்தினால் நிரம்பியிருக்க போகிறது. உங்களுடைய குடும்பம் செழிக்க போகிறது. உங்களுடைய வியாபாரம் விரிவாக்கப்பட போகிறது. உங்களுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. எப்பொழுது? உங்களுடைய நாவை அடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது. அப்ப சத்ருவானவன் பொதுவாக இங்க என்ன பண்றான் பாருங்க, நம்முடைய நாவை கொண்டு நாம் ஜீவனை பேசாதபடிக்கு, அழிவை பேசும்படிக்கு நம்மை தூண்டுகிறான். எப்படி நம்மை அழிவு பேசும்படிக்கு நம்மை தூண்டுகிறான் என்றால், நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் பல சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து, அந்த சூழ்நிலைகளின் நிமித்தம் நாம் எப்படியாவது மரணத்தை பேசிவிட வேண்டும் என்று அவன் திட்டம் போடுகிறான். அந்த திட்டத்தையும் நிறைவேற்றுகிறான். அதை யார் நிறைவேற்றுகிறது? நீங்களே தான் நிறைவேற்றுகிறீர்கள். எப்படி? சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிறீர்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளினுடைய உறுதியும் காணப்படாதவைகளினுடைய நிச்சயமாயிருக்கிறது. உங்களுடைய நாவுக்கும் விசுவாசத்திற்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. Your tongue is highly connected with your faith. ஆகவேதான் வேத வசனம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, if you believe in your heart and if you confess with your mouth you shall be saved. அப்போ விசுவாசத்திற்கு, நம்பிக்கைக்கு, உங்களுடைய வார்த்தைக்கு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, faith is connected with your tongue and it is connected with your word. If you believe something and speak some other thing, your belief will not come into existence. அதாவது நீங்க நம்புகிறது ஒன்று, பேசுகிறது வேறொன்று. அப்படி என்றால் நிச்சயமாக நீங்கள் நம்புகிறது உங்களுக்கு நடக்காது. ஆகவேதான் சொல்றேன், எபிரேயர் 11:1 ரொம்ப முக்கியம். விசுவாசம் என்றால் என்ன? நான் நம்புகிறதனுடைய உறுதி. நான் நம்புகிறதனுடைய உறுதி.
காணாதவைகளுடைய நிச்சயம். அப்போ அது எப்படி வந்து நிறைவேறும் என்றால், என்னுடைய நாவு நான் எதை உறுதியாய் நம்புகிறேன் அதுதான் பேசணும். நான் எதை வந்து நிச்சயமா ஆதாரம் இல்லை, ஆனால் நிச்சயமா இது வரப்போகுது, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்குள் நான் பிரவேசிக்க போகிறேன் என்று எதை நிச்சயமா நம்புறேனோ அதை தான் நான் பேச வேண்டும். நான் ஒன்று நம்பிட்டு, அதாவது நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, இப்படி என் பிள்ளைகள் வந்துட்டு ரொம்ப நல்லா பெரிய ஆட்களாக பெரிய ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகளாக இந்த பூமியில வளர்ந்து வருவார்கள் என்று சொல்லிட்டு பிள்ளைகளை பார்த்து, நீ எதற்கு உதவாதவன், நீ ஒரு தண்டச்சோறு, நீ இருக்கிறது இல்லாமலே இருக்கலாம், பக்கத்து வீட்டு பையனை பாரு அவன் எப்படி படிக்கிறான், இவனை பாரு என்ன மார்க் எடுத்திருக்கிறான், அவனை பாரு நல்லா பாடுறான், அவனை பாரு நல்லா டிராயிங் போடுறான், அவனை பாரு கணக்கு எப்படி வருது அவனுக்கு, நீயும் இருக்கிறே சாப்பிட்டு சாப்பிட்டு வீணா போனவன் என்று சொல்லி உன் பிள்ளைகளை நீங்கள் திட்டுவீர்களானால், ஒரு பக்கம் பிள்ளைகளை நினைக்கிறீங்க, நீங்க நம்புறீங்க உங்க பிள்ளைங்க நல்லா வரணும், உங்க பிள்ளைங்க நல்லா ஆசீர்வாதமா வரணும்னு நம்புறீங்க. ஆனா பேசுறது என்னது, நீ ஒன்றும் இல்லை, நீ உருப்படாதவன், உனக்கு ஒன்றும் வரலை என்று இப்படி பேசுறீங்க. அப்போ உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நீங்க நம்புறது ஒன்று, நீங்க பேசுகிறது ஒன்று. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் அற்புதமா சொல்லுது பாருங்க, தெளிவா சொல்லுது. அந்த வசனம் வந்து மறக்கவே கூடாது பாருங்க. உன்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ நீ அப்படியே, as a man thinketh in his heart so is he. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான், நீங்க என்ன பேசுறீங்களோ அப்படிதான். நினைக்கிறது ஒரு மாதிரி, பேசுறது வேற மாதிரினா வாழ்க்கை வந்துட்டு ஆசீர்வதிக்கப்படாது. அல்லேலூயா. நீங்க இன்றைக்கு ஆசைப்படலாம், நான் செழிக்க வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆனால் சூழ்நிலை உங்களை வேற மாதிரி பேச வைக்கும் பாருங்க. நானும் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், என்னால் எழும்ப முடியல, என் வாழ்க்கை அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன் என்று சூழ்நிலை பேச வைக்கும். ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் பேச வேண்டிய வார்த்தை என்ன தெரியுங்களா? நீங்க என்ன நம்புகிறீங்களோ அதை தான் பேசணும். வேத வசனம் திட்டவட்டமாக நமக்கு இதை தான் சொல்லி கொடுத்திருக்கிறது. வேத வசனம் திட்டவட்டமாக இதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாச வாழ்க்கை வாழுகிற நீங்கள் நானும் ஒரு காரியத்தை நன்றாய் படித்து வசனத்தின் அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன விசுவாசிக்கிறோமோ கர்த்தருடைய வார்த்தையிலே அதை தான் பேச வேண்டும். வேற எதை பேசவே கூடாது. என்ன ஆனாலும் பேசக்கூடாது. எப்படிப்பட்ட விதத்திலே நீங்க சோதிக்கப்பட்டாலும் உங்க நாவை திறந்து நீங்க பேசிடக்கூடாது பாருங்க. கடைசி வரையிலும் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். கடைசி வரையிலும் தன் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா.